robotics is very easy. Okay. என்னங்க எப்படி சொல்றீங்க? இப்போ வந்து நீங்க ஹேண்ட் எடுத்துட்டாலே இங்க ஒரு மோட்டார் இருக்கணும். ஒரு பிரான்ச்சையே வந்து ஒரு ரோபாட் குள்ள வச்சா எப்படி இருக்கும்? அச்சோ. ஓகே. So entire robotics is all about புரிஞ்சு படிச்சீங்களா இல்ல மனப்பாடம் பண்ணீங்களா? டிபிக்கல் எல்லாரும் பண்ணுவாங்க. ஹாய் மக்களே, வெல்கம் பேக் டு த பாட்காஸ்ட் சீரீஸ். இன்றைக்கி வந்து வி ஹேவ் அ ஸ்பெஷல் பர்சன். ஸோ இவர் எப்படின்னா வந்து ஒரு பார்ட்டில் வந்து கீக்னாலும் இன்னொரு பார்ட் வந்து அந்த கீக்கி திங்ஸை வந்து என்ன சொல்ல மூவி அந்த சைடில் அப்ளை பண்ண ஒரு சூப்பர் ஸ்டார் இது. ஓகேங்களா? தலைவரோடு இருக்கோம் இன்றைக்கி, தேர்ட் பர்சன். ஸோ வில் ஸ்டார்ட் வித் தட். வெல்கம் பாலாஜி. சார், ஸோ நீங்கள் ஃபர்ஸ்ட் வந்து லெட் ஸ்டார்ட் வித் இந்த மூவி சைடு. ஏன்னா அது தட் வில் பி மச் மோர் அட்ராக்டிவ். ஸோ நீங்கள் ஐயில் ஒர்க் பண்ணீங்க, முகமூடியில் ஒர்க் பண்ணீங்க. ரெண்டுலேயும் வந்து ஹவு யூ அப்ளை டெக்னாலஜி இன் தட் ஜோன், ரெண்டுமே கொஞ்சம் டீட்டெயிலாக சொல்லுங்கள். ஃபர்ஸ்ட் ஐலேருந்து ஆரம்பம். இது ஷங்கர் மூவி. ஸோ அதில் விக்ரம் வாஸ் தி ஆக்டர் அண்ட் எல்லாருக்கும் இந்த என்னோடு நீ இருந்தால் சாங் அது வெரி வெரி பாப்புலர். ஸோ வந்து அதில் வந்து விக்ரம் வந்து பீஸ்ட் மாதிரி ஒரு கரெக்ட் காஸ்டியூமில் வருவார். ஸோ இட் இஸ் ஃபேண்டாஸ்டிக் எக்ஸ்பீரியன்ஸ். ஆர்ட் டைரக்டர் முத்துராஜ் அப்படின்னு. ஸோ இஸ் அ ஃபேர்லி வெல் நோன் நேம். மோஸ்ட் ஆஃப் த ஷங்கர் மூவிஸ் அவர் தான் ஆர்ட் டைரக்டர். ஸோ somehow we got in touch. ஸோ வந்து ஸோ இப்போ விக்ரம்க்கு பின்னாடி நிறையா கேரக்டர்ஸ் இருக்கும், நிறையா அனிமல்ஸ்லாம். ஸோ வந்து அதில் எப்படி இன்னும் இன்னோவேட்டிவாக பண்ணலாம், ஜஸ்ட் வெறும் காஸ்டியூம் மட்டும் இல்லாமல் அப்படிங்கிற மாதிரி வி ஹேட் அ டிஸ்கஷன். அதில் எப்படி அனிமெட்ரானிக்ஸ், ஏன்னா இப்போ வந்து கிராஃபிக்ஸில் பண்ணணும்னா சிலதெல்லாம் இட் இஸ் பாசிபிள். அதுக்கப்புறம் வந்து மக்களும் தேர் பிகமிங் மோர் அண்ட் மோர் யூனோ தே கேன் வெரி ஈஸிலி ஃபிகர் அவுட் இது கிராஃபிக்ஸு இது அப்படின்லாம். ஸோ வந்து ஆனால் அனிமெட்ரானிக்ஸில் பண்ணும்போது வந்து இன்னும் கொஞ்சம் ரியல் எஃபெக்ட்லாம் இருக்கும் அண்ட் ரிலேட்டிவ்லி காஸ்ட் பெனிஃபிட்டும் உண்டு. ஸோ வந்து அந்த என்னோட நீ இருந்தால் அந்த சாங்கில் வந்து பின்னாடி நிறையா கேரக்டர்ஸ்லாம் இருக்கும். ஒன்று வந்து ஃபார் எக்ஸாம்பிள் ரைனோ மாதிரி இருக்கும், ஸ்னேக் மாதிரி இருக்கும். ஸோ அதெல்லாம் தெல் பி. ஸோ எனக்கு தெரிஞ்ச இந்த அனிமேட்ரானிக்ஸ் ஃபர்ஸ்ட் வந்து ஜுராசிக் பார்க்கில் பார்த்துருக்கேன். ஆமாம். ஸோ சின்ன பையல அதே ஸ்கூல் ரைட். ஸோ பட் இட் வாஸ் அ வெரி இன்ட்ரெஸ்டிங் சார்ட் ஆஃப் அன் ஆப்பர்ச்சுனிட்டி டு ஒர்க் ஆன் திஸ் அனிமேட்ரானிக்ஸ். இட் வாஸ் sort of new also for me. and நான் நிறைய roboticsல பண்ணியிருக்கேன், பட் அனிமெட்ரானிக்ஸில் எஸ்பெஷலி அந்த ஆர்ட்டோட சேர்ந்து அந்த காஸ்டியூமோட சேர்ந்து ரைட். ஸோ இட் வாஸ் வெரி குட். ஸோ வந்து இப்போ வந்து ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு ரைனோ மாதிரி இருக்கும், அதோட கண்ணு மூவ் ஆகும், இயர்ஸ் மூவ் ஆகும். எப்படி பண்ணி டெக்னிக்கலாக கொஞ்சம் எக்ஸ்பிளைன் பண்ண உள்ள என்னென்ன பார்ட்ஸ் இருக்கும்? ஸோ கண்ட்ரோலர் அந்த கதையெல்லாம் கேளு. ஸோ robotics is very easy. Okay, என்னங்க எப்படி சொல்றீங்க? So if you know the basics and nowadays I'm sure எல்லாருமே வந்து இந்த நிறைய இந்த சின்ன சின்ன கிட்ஸ் ஆர்டினோ அதெல்லாம் இருக்கு இல்லையா? ராஸ்பெரி பை ஆக்சுவலி a variation of Arduino தான் we had used for that. அப்படியா? ஓகே. So it was very very simple. So வந்து உங்களுக்கு வந்து Arduino ப்ரோக்ராமிங் பண்ண தெரியும், அப்புறம் வந்து இந்த சர்வோ மோட்டர் இருக்கு இல்லையா, சர்வோ மோட்டரை ப்ரோக்ராம் பண்ண தெரியும்னா ரோபாட்டிக்ஸு அனிமெட்ரானிக்ஸு எல்லாமே ஈஸி. நைஸ். ஸோ வந்து நம்ம எங்கே அதை கரெக்டாக பிளேஸ் பண்ணுறோம், அதோட மூமெண்ட் எப்படி இருக்கும், என்ன ஆங்கிள் கரெக்டாக கொடுக்கணும், அதுக்கு என்ன கரெக்டாக ப்ரோக்ராம் பண்ணணும், இந்த மாதிரியான ஒரு அண்டர்ஸ்டாண்டிங் இருந்தால் இட் இஸ் வெரி வெரி ஈஸி. ஸோ இந்த ப்ரோக்ராமிங்கில் வந்து எப்படின்னா உங்களுக்கு அந்த அந்த இப்போ வந்து ஃபார் எக்ஸாம்பிள் இயர்ஸ் வந்து மூவ் பண்ணணும்னு வச்சுக்கோங்க. ஸோ வந்து இயர் வந்து அப் அண்ட் டவுன் எப்படி மூவ் பண்ணணும். ஸோ உங்களுக்கு மோட்டரோட அந்த சர்வோ மோட்டரோட நாப் இருக்கும், அதுல ஒரு எக்ஸ்டென்ஷன் மாதிரி போட்டு அதை இயரோட உள்ள ஃபிக்ஸ் பண்ணிட்டு and then when you program it இந்த ஸ்பீடுல இந்த ஒரு 15 டிகிரி டு 60 டிகிரி clockwise மூவ் பண்ணனும். அப்புறம் ஒரு 1 செகண்ட் அங்க இருந்துட்டு திருப்பி வரணும். ஓகே. இத you can program it and automate it. உங்களுக்கு பண்ணீங்கன்னா வந்து எஃபெக்ட் வந்து பயங்கரமா இருக்கும். ஸோ இது வந்து ஐ மீன் ஃபார் பீப்புள் ஹூ ஆர் வாட்சிங் இட், ஆர்டினோ வந்து ஒரு ரெடிமேட் போர்டு விச் இஸ் அவைலபிள். ஓகேங்களா? அது மாதிரி நீங்களும் ஓன் போர்டா இல்லை சேம் வேரியண்ட்டா? சேம் வேரியண்ட் தான். ஓகே. ஸோ அதில் வந்து சி வச்சு ப்ரோக்ராம் பண்ணலாம். சி தான், பட் சின்னு சொல்ல மாட்டாங்க. சி லைக் எம்பெடட் சி அதை வச்சு ப்ரோக்ராம் பண்ணலாம். ஸோ திஸ் வுட் பி இன்ட்ரெஸ்டிங் ஃபார் ஆல் தி பீப்புள் ஹூஸ் ஃப்ரம்
எலக்ட்ரானிக்ஸ் எலக்ட்ரிக்கல் அந்த மாதிரி பேக்ரவுண்ட் இருக்க மக்களுக்கு திஸ் இன்ஃபோ இஸ் யூஸ்ஃபுல். டெஃபினெட்லி இஃப் யூ வாண்ட் டு கெட் இன் டு நீங்கள் வந்து எம்பெடட் சிஸ்டம்ஸ் இல்லை எலக்ட்ரானிக்ஸ் டொமைன் இல்லைனா இப்போ எஸ்பெஷலி ஆட்டோமொபைல் எலக்ட்ரானிக்ஸ் இஸ் பிரிட்டி பிக், ரைட்? அந்த மாதிரி ஏரியாஸ் அண்ட் வேர் இந்த மாதிரி நிறையா சென்சர்ஸு மோட்டர்ஸு, ரைட்? அந்த அந்த மாதிரி டொமைனில் போகணும் அப்படின்னா வந்து கண்டிப்பாக நீங்கள் இந்த ஆர்டினோ யூஸ் பண்ணி இந்த மோட்டர் கண்ட்ரோல்ஸு நிறைய சிம்பிள் சென்சர்ஸ்லாம் இருக்குது, ரைட்? அதெல்லாம் இன்டெகிரேட் பண்ணி நீங்கள் வந்து ப்ராஜெக்ட் பண்ணிங்கன்னா தட் வில் எசென்ஷியலி கிவ் யூ அ வெரி குட் அவென்யூ. நீங்கள் வந்து இன்டர்வியூஸில் நல்லா பெர்ஃபார்ம் பண்ணலாம். அண்ட் இந்த மாதிரி டொமைன் ஸ்பேசஸ் விச் ஆர் எக்ஸ்ட்ரீம்லி லுக்ரேட்டிவ் நவ். இப்போ வந்து இதில் நிறைய ஆப்பர்ச்சுனிட்டிஸ் இருக்குது, எஸ்பெஷலி இப்போ டிஃபென்ஸ் செக்டர் ஆர் ஆட்டோமொபைல் எலக்ட்ரானிக்ஸ் இஸ் கோயிங் டு பிகம் பிக். இன் சென்ஸ் கொஞ்சம் அதை கொஞ்சம் எலாபரேட் பண்ணலாம். ஆட்டோமொபைல் ஸோ இப்போ வந்து யூனோ இப்போ நம்ம கார்ஸே நம்ம பார்த்தோம்னா ஒரு 20 years 30 years முன்னாடி இருந்த காருக்கும் இப்போ இருக்கிற எல்லாமே டிஜிட்டல், so many difference. So let's say ஒரு 15-20 years back ஒரு 5% or 10% of the car தான் எலக்ட்ரானிக்ஸ். கரெக்ட். இப்போ வந்து க்ளோஸ் டு அபவுட் 60-70% இஸ் எலக்ட்ரானிக்ஸ். ஸோ நீங்கள் வந்து ஒரு பட்டனை ப்ரெஸ் பண்ணால் உங்களுக்கு வந்து மிரர் உள்ளே வரணும், இல்லை சன்ரூஃப் ஓப்பன் ஆகணும். ஸோ மெனி திங்ஸ் ஆர் தட். டயர் ப்ரெஷர்லேருந்து இப்போ வந்து அடாஸ்னு ஒரு டெக்னாலஜி வந்துருக்கு இல்லையா? ஸோ விச் கேன் டூ அ அடாப்டிவ் ஸ்பீட் கண்ட்ரோல் ஆர் எசென்ஷியலி திடீர்னு ஒரு யாராவது காருக்கு முன்னாடி வந்துட்டாங்கன்னா அது ஆட்டோ பிரேக்கிங், இந்த மாதிரிலாம் நிறைய டெக்னாலஜி வர ஆரம்பிச்சிருச்சு. ஸோ மோர் அண்ட் மோர் கார்ஸ் ஆர் கோயிங் டு பிகம் more electronics sensor driven. That is one. Second, lot of EV vehicles have also started coming. Exactly. Right? So adilla inno, right? Adilla vandu 90-95% vandu electronics and all that. மீதி இதெல்லாம் except the motor and wheels தவிர மீதி எல்லாம், right? So இங்க வந்து there is still we are only in the starting point of these domains. இப்போ இந்தியாவில் வந்து வி ஆர் மோர் இன்க்ளைன் டுவர்ட்ஸ் சாஃப்ட்வேரில். எலக்ட்ரானிக் சைட்லையும் உண்மையிலே இங்கே க்ரோ ஆகுதா? எனி திங் யூ சீயிங் இட் இன் த மார்க்கெட்? See, if we look at the global macro economics, right, there is a lot of challenges in China and those, right? Correct. So China has always been very strong player in electronics domain. Correct. Right? So now enough companies are moving out of China, right? And India is becoming one of the major players in this space. All the iPhone la ella manufacturers inga vara ஆரம்பிக்கிறாங்க. So similarly in the and global supply chain liyum India is one of the key players. And government is also introducing a lot of schemes for the chip manufacturers to electronic manufacturers and things like that. Right? So in the space is definitely going to grow significantly. Right? So in the domain la neenga vandu before you join the job, if you are going to have some skill set, right, so that உங்களுக்கு உள்ள ட்ரைனிங் கொடுக்கும்போது you can easily pick it up. இல்லையா? ஸோ வந்து ஸோ அதில் இந்த மாதிரி நீங்கள் ப்ராஜெக்ட்ஸ்லாம் பண்ணிங்கன்னா இட் வில் பி வெரி யூஸ்ஃபுல். ஓகே. ஸோ இப்போ அங்கே சைனாவில் பண்ணது செஞ்சன் இருக்குல்ல, அந்த மாதிரி டூ யூ ஹேவ் எனி அலைன்மெண்ட்? இங்கே ஏதாவது சைனா, இங்கே பெங்களூர்னா சாஃப்ட்வேர் இருக்குது, அந்த மாதிரி டூ யூ சி எனி பிளேசஸ் கம்மிங் அப்? ஸோ ஆக்சுவலி கொஞ்சம் இந்தியாவில் வந்து நிறைய பிளேசஸ் ஆர் ஸ்லைட்லி அண்டர் ரேட்டட். இப்போ வந்து ஃபார் எக்ஸாம்பிள் ஹோசூர் எடுத்துக்கோங்க, ரைட்? தெர் ஆர் சோ மெனி ancillary manufacturing units, both in terms of electronics as well as other things. Pune is very good in terms of electronics. Ana we normally don't hear suttama kedaiyadhu. So I'm talking about since about 20 years munadi lendu, right? There are so many electronics related companies which are there in Pune, and there it is a very important pocket in India. And besides that, across all geographies it is sort of coming up. சூப்பர். இப்போ நெக்ஸ்ட் ஸ்டெப் வந்து இப்போ அனிமேட்ரிக்ஸ் பார்த்தோம். அதோட அடுத்த லெவல் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் ரோபோட்டிக்ஸ் உள்ளே போவோம். இதுக்கு முன்னாடி முகமூடிலையும் நீங்கள் ஒர்க் பண்ணியிருக்கீங்க, ஓகேங்களா? அதையும் சொல்லுங்களேன். இந்த சினி வரும்போது we get more interested naturally. Mugamodi, some of you might already know, அது வந்து Mishkin, he was the director, Jiva. So it was a sort of a superhero-ish Tamil movie. அதில் கிரீஷ் கனாத் வந்து அவர் வந்து ஒரு சயின்டிஸ்ட். ஸோ வந்து ஸோ பேசிக்கலி ஐ வாஸ் த கோஸ்ட் சயின்டிஸ்ட்.
ஓகே. ஸோ எசென்ஷியலி அவரோட லேப் எப்படி இருக்கணும், அப்புறம் வந்து என்னென்னலாம் வைக்கலாம், ஓகே, அந்த மாதிரிலாம். ஸோ வந்து மிஷ்கின் சார்ட்ட பேசிட்டு இருக்கும்போது அவர் வந்து ஏதாவது இன்ட்ரெஸ்டிங்காக பண்ணலாம் பாலாஜி, நீங்கள் ஏதாவது ஒரு இது சொல்லுங்க, ஏதாவது ஒரு பெரிய ரோபாட் மாதிரி பண்ணலாமா அப்படின்னாரு. ஸோ வந்து இப்போ ரோபாட்டிக்ஸை பொறுத்த வரைக்கும் த பீக் ஆஃப் இப்போ நீங்கள் ரோபாட்டிக்ஸில் இருக்கீங்கன்னா உங்களுக்கு மோஸ்ட் சேலஞ்சிங் ரோபாட் என்னன்னா அது வந்து ஒரு ஹியூமனாய்டு. கரெக்ட், ரைட். வெரி ஃபேசினேட்டிங் திங். நிறைய திங்ஸ் ஆர் தேர். இப்போ வந்து இப்போ த வே வி ஆர் டிசைன்டு நம்ம வந்து ஒரு பெரிய விஷயம் இல்லைன்னு நினச்சிக்கலாம். ஆனால் வந்து ஒரு ஆப்ஜெக்டை எங்கே இருக்குன்னு பார்த்து அதை எடுத்து லிஃப்ட் பண்ணுறதே வந்து இட்ஸ் அ வெரி சேலஞ்சிங். சோ மெனி திங்ஸ் ஆர் ஹேப்பனிங், நமக்கு தெரியாமலேயே. we take things for granted. நம்மள ரொம்ப அசால்ட்டா எடுத்துக்கிறோம். ஆனா இதுவே நீங்க வந்து ஒரு ரோபாட் பண்றீங்க அப்படின்னா வந்து லெட்ஸ் சே அந்த ரோபாட் கரெக்டா அந்த டேபிள் பக்கத்துல வரணும், அது கரெக்டான டிஸ்டன்ஸ் மெயின்டைன் பண்ணணும். அதுக்கப்புறம் அந்த ஹேண்ட், இப்போ வந்து நீங்க ஹேண்ட் எடுத்துட்டாலே இங்க ஒரு மோட்டர் இருக்கணும் ஃபார் திஸ், இன்னொரு மோட்டர் இப்படி இருக்கணும் ஃபார் திஸ், ஓகே, தென் இன்னொரு மோட்டர் இங்க இருக்கணும் ஃபார் திஸ், இங்க ஒரு மோட்டர் இருக்கணும் ஃபார் எல்லா டிகிரிக்கும் ஒரு டிகிரிக்கும் ஒரு ஆக்சஸ். சோ ஆல்ரெடி I've told you 4 motors. ஆமா, ஓகே. ரைட். சோ இந்த மாதிரி வந்து அத கரெக்ட்டா அந்த ஆப்ஜெக்ட்ட கிரஷ் பண்ணாம ஹோல்ட் பண்ணனும். அதுக்கு இங்க சென்சர் இருக்கணும், இல்ல ஒரு ஃபீட்பேக் இருக்கணும், அது கரெக்ட்டா ஸ்டாப் பண்ணனும் இல்லையா? சோ வந்து we thought it will be சரி இன்ட்ரஸ்டிங்கா பண்ணலாம் அப்படினு சொல்லிட்டு we built a full 6 feet humanoid. சோ மூவிலயும் கொஞ்சம் அங்கங்க அது வந்துட்டு போனா நல்லா இருக்கும் அப்படிங்கிற மாதிரி we built a full 6 feet humanoid which can move around and which can go pick something, it can shake hands, it can turn left right, it can talk na வந்து jaw movement, head movement, jaw movement, இதுவும் எல்லாமே it will all come back to Arduino servo motor. அப்புறம் வந்து servo motors. ஓகே, எவ்வளவு ஆங்கிள், என்ன டைமிங், ரைட், சென்சார் ஃபீட்பேக். ஆமா. சோ அவ்வளவுதான். ஸோ இந்த பேசிக்ஸ் தெரிஞ்சாலே ஆஃப்டர் தட் இட் இஸ் ஆல் அபவுட் அந்த மேத்தமேட்டிக்கல் ஒரு பேசிக் கம்ப்யூட்டேஷன், எவ்வளோ டைமிங்கு, என்ன ஸ்பீடு, ஆல் தீஸ் திங்ஸ் இஸ் வாட் சார்ட் ஆஃப் மேட்டர்ஸ். ஸோ வந்து இட் வாஸ் அ வெரி குட் எக்ஸ்பீரியன்ஸ். இல்ல அந்த பாடி எல்லாம் எப்படி பில்ட் பண்ணீங்க? ஸோ இங்க வந்து ஸோ as a technologist and as a roboticist நம்ம வந்து எப்பவுமே இந்த மோட்டர் ஏஸ்தெட்டிக்ஸ் பத்தி பெருசா இந்த மாதிரியே தான் திங்க் பண்ணிட்டு இருக்கோம் இல்லையா? ஸோ ஒர்க்கிங் இன் தி சினி ஃபீல்ட் அண்ட் எஸ்பெஷலி இந்த முகமூடியில் வந்து there was a art director Bala. Okay. So we had a very good rapport. So working with the art directors, it gave me a very good sense of the look and feel எப்படி இருக்கணும், அதுக்கு ஏத்த மாதிரி எப்படி மோட்டர் செலக்ட் பண்ணணும், அதை எப்படி கரெக்டா ஃபிக்ஸ் பண்ணணும். ஏன்னா வந்து எல்லாரும் பார்க்கும்போது வெளி இதுதான். ஆமா ஆமா. ஆனா robotics பொறுத்த வரைக்கும் a lot of things are inside. Correct. In terms of the actuation, the motor control and all that. So இங்க வந்து choosing the right set of motors, ஏன்னா உங்களுக்கு அந்த பவர் இருக்கணும். ஸோ வந்து முகமூடியில் எல்லாமே வந்து it was a ஃபேப்ரிகேஷன் மாதிரி ஃபர்ஸ்ட் வந்து ஒரு மாடல் மாதிரி பண்ணுவாங்க, பண்ணிட்டு கிளே மாடல் பண்ணிட்டு அதுலேருந்து வந்து இந்த ஃபைபர் மோல்டிங். சோ அதுல அந்த லுக் அண்ட் ஃபீல் பண்ணிட்டு இங்க நம்ம ஊர்ல தான் மோல்ட் பண்ணீங்களா? நம்ம ஊர்ல இங்க சைதாப்பேட்ல தான் பண்ணோம். அப்படியே? ஆமா. அண்ட் யா, சோ this was another 3D printing அந்த மாதிரி கேட்டகரியா? இல்ல 3D printingலாம் கூட போல போல. இது வந்து சிம்பிளா ஐ மீன் இதெல்லாம் வந்து ப்ராப்பர் ஜஸ்ட் ஒரு கிளே மாடல்ல நமக்கு எப்படி ரோபோட் வேணுமோ அந்த மாதிரி பண்ணிட்டு அப்புறம் வந்து அது மேல வந்து ஒரு ஃபைபர் மோல்டிங். சோ இட் வில் பீ தி அவுட்டர். அப்புறம் அந்த மோல்டிங்ல திருப்பி ஃபைபர். ஓகே. சோ ஆக்சுவல் இது வந்துரும். அதுக்கு அப்புறம் எல்லாத்தையும் ஒண்ணா பார்ட்ஸ் ஃபிக்ஸ் பண்ணனும். So this was very good. So இந்த மாதிரி பண்ணும்போது in my subsequent robots whatever I built எல்லாத்துலயும் வந்து இந்த aesthetics-யும் one of the major components-ஆ வெச்சிருந்தோம். For example we had built a robot for banking. அதுல வந்து நிறைய ஃபீச்சர்ஸ் இருந்தாலும் அந்த லுக் அண்ட் ஃபீலே வந்து people they really liked it. இது யாருக்கு பண்ணீங்க அந்த ப்ராஜெக்ட்? So இந்த ரோபோட் ஃபார் பேங்கிங் வந்து இட் வாஸ் a கான்செப்ட். எப்படின்னா வந்து ஒரு பிரான்ச்சையே வந்து ஒரு ரோபோட் குள்ள வச்சா எப்படி இருக்கும். அச்சோ. ஓகே. So and this I am talking about 2012 இல்ல. வாவ். ரைட். ஸோ வந்து இப்போ ஆஃப் லேட்
நமக்கு பேங்க் அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணணும் இல்லை அப்படின்னா வந்து நம்ம ஆப்லேருந்தே பண்ணிடுறோம் இல்லையா. கரெக்ட். ஸோ முன்னாடி வந்து ஆனால் பிரான்ச்சில் நிறைய ஆப்ரேஷன்ஸ் இருக்கும், எஸ்பெஷலி இப்போ ரிமோட் பிரான்ச்சஸ் அந்த மாதிரி இருந்தால் அவங்களுக்கு வந்து the cost of setting up the branch, cost of operations வந்து very high. ஓகே. ஸோ வந்து what we did was அதில் ஒரு ஃபிங்கர் பிரிண்ட்டு, அதுலேயே ஒரு கேமரா இருக்கும், அதுலேயே ஒரு டச் ஸ்க்ரீன் இருக்கும், அப்புறம் அதுலேயே வந்து ஒரு கார்டு இஷ்யூவர். இப்போ நமக்கு ஏடிஎம் கார்டு இருக்கு இல்லையா, அந்த கார்டு வந்து ஒரு கார்டு இஷ்யூவர். ஸோ இந்த மாதிரி எல்லா டிவைசஸையும் உள்ளே போட்டுட்டு அண்ட் ஸோ இப்போ நமக்கு ஒரு அக்கௌண்ட் கிரியேட் பண்ணணும் அப்படின்னா அந்த ரோபாட்டை போயிட்டு ஸ்க்ரீனில் எல்லாம் டச் பண்ணால் அதுவே ஒரு ஃபோட்டோ எடுக்கும். தென் ஆதார் நம்பர் என்டர் பண்ணிவிட்டு ஃபிங்கர் பிரிண்ட் வச்சு யூ கேன் ஒரு மூவிங் பேங்க். ஸோ வந்து அதுக்கப்புறம் அக்கௌண்ட் கிரியேட் ஆனதுக்கப்புறம் இட் வில் இமீடியட்லி பிரிண்ட் அ கார்டு வித் யுவர் ஃபோட்டோ, யுவர் நேம், ஆல் தட், அண்ட் இட் வில் இன்ஸ்டன்ட்லி கிவ். லெட்ஸ் சே இப்போ உங்களோட கார்டு தொலைஞ்சு போச்சு அப்படின்னா ரைட் நவ் இட் டேக்ஸ் அபவுட் a week. எக்ஸாக்ட்லி. ரைட். பட் வித் திஸ் யூ கேன் கோ இன்ஸ்டன்ட். வேலிடேட் யுவர் செல்ஃப், you can instantly get the card. இது இன்னும் we took it to the next level where இப்போ வந்து middle eastern countries-ல normally there will be a customer launch. Correct. Right. And the customer service person will come and assist. Exactly. Right? So we made this robot as a moving robot where customer launch-ல எங்கங்க உட்கார்ந்திருக்காங்களோ இந்த ரோபோட்டே அவங்க கிட்ட வரும், வந்துட்டு they can do everything. Okay. So அந்த மாதிரிலாம் we had designed. Nice. It was ஒரு நல்ல பைலட் பண்ணிருந்தோம். And integrating this with I worked with Intellect Design. Okay. Polaris. So avanga vandu they are a banking player. So they had all the software. So in the robot hardware avangaloda software Arun team oda ஆமா. So okay, அவர் பேரு அருண் தான். So same name. So வந்து so it was another very good experience in terms of building this entire thing. And then we went and demoed it to multiple banks and things like that. Nice. Of course by that time konjam digitalum was sort of picking up. And இது வந்து ரொம்ப futuristic-ஆ இருக்கு அப்படிங்கற மாதிரி some people felt. So sometimes timing is very important. Is very very important. Absolutely. So the அதுலயும் வந்து எல்லாமே வந்து இப்படி தான். for example ஒரு ஸ்டாண்டர்ட் கார்டு இஷ்யூவர் இருக்குன்னு வெச்சுக்கோங்க, அதுக்கு டேட்டா நம்ம யூஎஸ்பி வழியா அனுப்பிச்சிடலாம். பட் அதுல நிறைய பட்டன்ஸ்லாம் இருக்கும் இல்லையா, அதை எப்படி ஆப்ரேட் பண்றது, மோட்டர், ஓகே, சோ அவ்வளவுதான். ரைட். ஸோ என்டையர் ரோபாட்டிக்ஸ் இஸ் ஆல் அபவுட் அந்த எம்பெடட் கோடு, மோட்டர்ஸ், சென்சர்ஸ், ஃபீட்பேக். இவ்வளோ சிம்பிளிஃபை பண்ணிட்டீங்க. அவ்வளவுதான். ஓகே, நைஸ். சரி, இப்போ நீங்கள் இதெல்லாம் பண்ணிருக்கீங்க, இட் இஸ் குட். ஐ வாண்ட் டு நோ லிட்டில் பிட் மோர் அபவுட் எஜுகேஷன். நீங்கள் எங்கே படிச்சீங்க, ஸ்கூலிங் எங்கே, ஸோ வாட் மேட் யூ டு டூ ஆல் தோஸ் திங்ஸ், அந்த ஸ்டோரி சொல்லுங்களேன். அந்த ஹிஸ்ட்ரி வுட் பி ஃபேசினேட்டிங். ஷூர். ஸோ நான் வந்து ஸ்கூலிங் ஜிகே ஷெட்டி விவேகானந்த வித்யாலயா இன் அம்பத்தூர். ஓகே. யா. ஸோ அங்கே தான் வந்து ஸ்கூலிங் up to 10th அங்கே தான் படித்தேன். ஸோ ஒன் ஆஃப் த நைஸ் திங்ஸ் தேர் வாஸ், தோ இட் இஸ் ஐ மீன் ஸோ ஐ ஹேட் அங்கே வந்து ஃபஸ்ட்டு கம்ப்யூட்டர் ஐ ஸ்டில் ரிமெம்பர் ப்ராப்ளி லைக் மை 3rd or 4th ஸ்டாண்டர்ட். ஓ வாவ். ஓகே. ஸோ ஒரு ரூமில் நம்ம கோவிலுக்கு போகிற மாதிரி ஒரு சென்டரில் ஒரு கம்ப்யூட்டர் வச்சு, கரெக்ட், செருப்பை கழட்டி போட்டு, ஆமாம், அந்த ரேஞ்சுக்கு தான் போகலாம், அந்த ரேஞ்சுக்கு. ரைட். ஸோ வந்து பட் still very thankful to the school that they introduced. அதுக்கப்புறம் அப்போ என்ன 3rd ஸ்டாண்டர்ட்ல என்ன படிச்சீங்க? ஸோ வந்து 4th ஸ்டாண்டர்ட்ல I still remember one of the now I decided to get into computer science. அப்பேவா? 4th standard. Seriously? Wow. Okay. So I still remember the turtle programming. Right? இன்னும் அது இருக்குங்க. இன்னும் இருக்கு இல்லையா? So ஒரு ட்ரையாங்கிள் மாதிரி இருக்கும். அது ஃபார்வர்ட் நம்பர் கொடுத்தா அத்தனை பிக்சல் போகும். Exactly. Left, right. So I was very thrilled doing that. Still actually எங்களோட ஒரு ப்ராடக்ட் ஹேக்கர் கிட்னு ஒன்று வச்சிருக்கோம். அதுல வந்து we build this turtle in drag and drop mode போயிட்டு, but here it is python. சரிங்களா? அந்த மாதிரி பண்ணிருக்கோம். So I still remember that. And then நமக்கு இப்போ 5/4 inch floppy disk I'm not sure பாத்திருக்கே மாட்டாங்க. floppy disk பாத்திருப்பாங்க. Exactly. 5/4 inch எல்லாம் சான்ஸ் இல்ல. Right. So அதுல அந்த DOS லோட் பண்ணி and all that. So I still remember that time. So that's when I got introduced. And I still remember 9th 10th la I started doing C programming. Okay. So this is 98. Wow. 99. அப்பலாம் நிறைய பேர் ஆமா. Cunningham Ritchie, I still remember buying the book without knowing how big Cunningham Ritchie is. So
So and then so I was very clear from then on that computer science la dhaan edavadhu pananum appadina. Then 11th 12th I studied in DAV அப்ப புரிஞ்சு படிச்சீங்களா இல்ல மனப்பாடம் பண்ணீங்களா? டிபிக்கல் எல்லாரும் பண்ணுவாங்கல்ல. So நான் வந்து fundamentally கொஞ்சம் I derive then remember. Okay, right? Okay. So it is always like you start from in the LHS equal to RHS, hence proved. அது எனக்கு ரொம்ப பிடிக்கும். So starting from the first, right, and then deriving things and then உங்களுக்கு அந்த டைத்துல உங்களுக்கு do you remember any program which you felt okay this is the program which I did அப்படின்ற மாதிரி இருக்கா? So interestingly I still remember in the turtle programming la I was finding it very hard to make a circle. Okay. Right, ஏன்னா அதுக்கு அந்த டர்னிங் அதெல்லாம் இருக்கும் இல்லையா? ஸோ மீதி பாக்ஸ் ஸ்டார் அதெல்லாம் போட்டுடலாம். ஸோ அந்த சர்க்கிள் கொண்டு வரதுக்கு அண்ட் ஒன்ஸ் இட் கேம் ஐ வாஸ் ரியலி thrilled. அதுக்கப்புறம் and you learn math along with that especially turtle. Absolutely right. See, and fundamentally when you program beyond all these software and all that, it essentially makes you a very good thinker. Exactly. That is fundamental. இப்போ வந்து உங்களுக்கு வந்து for example sometimes what I see in most of the students is maths அப்படினு கொஞ்சம் பயப்படுறாங்க, right? But what maths teaches us is also a lot of thinking. Correct. Right? So உங்களுக்கு வந்து let's say if you don't want to learn thinking via maths, you can learn thinking via programming. Exactly. Right? So இது மேத் அளவுக்கு மேத்ல இருக்க இன்டெக்ரல் டிஃபரன்ஷியல் அளவுக்குலாம் நீங்க போக தேவையில்லை. கம்ப்யூட்டர் சயின்ஸ் இஸ் மச் மோர் சிம்பிளர் அண்ட் ஈஸியர். 5th கிரேட் மேத் இருந்தால் போதும். ஆக்சுவலி என்னை பொறுத்தளவுக்கு நான் கோட் எழுதணுன்னா என்னோட ஃபர்ஸ்ட் இது வந்து என்ன அந்த ஹாப்பி பாத்தை விட நெகட்டிவ் பாத்து கொடுத்து டெஸ்ட் பண்ணி பார்க்கறதா இருக்கும். ஸோ ஹவு ஐ கேன் பிரேக் மை கோட், ஐ மீன் பெரிய லெவல் கோட்லாம் சின்ன லெவலில் தப்பான இன்புட் கொடுத்தா என்ன வருது, நம்பருக்கு பதில் ஸ்டார் கொடுத்தா என்ன வருது, கேரக்டர் கொடுத்தா என்ன வருது, தட் மேக்ஸ் யூ கிவ் தட் எஃபெக்ட், டோபமைன் எஃபெக்ட் நல்லா கொடுக்கும். ஆமாம், எக்ஸாக்ட்லி. அண்ட் இட் கிவ்ஸ் யூ த எபிலிட்டி டு திங்க், ரைட்? ஒரு ப்ராப்ளம் இருக்குன்னா அதை வந்து எப்படி அப்ரோச் பண்ணி எப்படி சால்வ் பண்றதுங்கிறது the structured way of thinking. So that's what the software is all about. Exactly. Correct? அதுக்கப்புறம் என்னெல்லாம் இப்போ வந்து ஒரு எஸ்பெஷலி ஒரு யூசர் இன்டராக்ஷன் இருக்குன்னா யூசர் என்னெல்லாம் தப்பு பண்ணுவான், அதுக்கு என்னெல்லாம் கவுண்டர் prevent பண்ணணும், என்னெல்லாம் எக்ஸெப்ஷன் ஹேண்ட்லிங் பண்ணணும். Exactly. This is again thinking. Correct? So once you start more and more programming, you will think about different possibilities. So it will make you a very good thinker. இப்போ நிறைய பேர் வந்து ஆக்சுவலாக இன்ஜினியரிங் வந்து they put down lot, ரொம்ப கிண்டல் பண்ணுறாங்க. அது வாட் யூ